நான் போட்ட சொதப்பல் ஜெல்லிக்கு 3 மில்லியன் வியூஸ் போச்சு. ஸோ அதோட ரெசிபி தான் எல்லோரும் கேட்டிருந்தீங்க. பட் இப்போ பர்ஃபெக்ட் ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் அதுக்கு அகர் எடுத்துக்கலாம். அதை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி லைட்டாக அதை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இளநீ எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு இளநிக்கு ஒரு பேக்கெட் அகர் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் 2 இளநீ எடுத்தேன். ஸோ 2 பேக்கெட் அகர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அது நல்லா மெல்ட் ஆகிடும். அது ஃபுல்லாகவே கரைஞ்சிரும் அந்த அகர். அதுக்கப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கலாம். இதில் நான் சுகர் ஆட் பண்ணவே இல்லை. நான் பாப்பாக்கெலாம் கொடுக்க போகிறேன்றதுனால. பட் உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இளநீ கொதிக்க வைக்கும் போதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது இவ்வளோ சூப்பராக நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஜெல்லி சாப்பிட்றதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, இது ஃப்ரிட்ஜில் இல்லை வெளியில் கூட ஸ்டோர் பண்ணாலும் உங்களுக்கு 1 hourலேயே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ஸ் கொடுத்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.